இருக்குது சார். அதில் நம்ம அது வேர்ட்ஸ்லாம் காட்டும், நம்ம படிக்க படிக்க அது ஸ்டார்ஸ் கொடுக்கும். தப்பாக படித்தா அதுவே சொல்லித்தரும். சரி. அந்த ஸ்பெல்லிங்கோட சொல்லித்தரும். அப்புறம் இந்த டெக்ஸ்ட் புக் வச்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த டேப்லெட் புக் வச்சுட்டு என்ன வித்தியாசம் எப்படி இருக்குது அதோட இது எப்படி இருக்குது? அதில் வந்து நம்மளுக்கு ஏதாவது அதில் மீனிங் தெரியலன்னா கஷ்டம் மிஸ்ஸிட்ட கேட்டு கொஞ்ச நேரம் ஆகும். ஆனால் இதுலேயே இருக்குது, இங்கே இருக்குது. இதில் எது தெரியும்? ஆக்டிவிட்டீஸ் ரிஃபர் ஆக்ஷன் டு ஆர் டேக்ஸ் தட் ஆர் கேரிட் அவுட் ஃபார் entertainment, leisure, recreation or work. This can include meaning என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இதுதான் லட்சியம் இருக்கு. அதனால தொட்டு இதை தொட்டா கரெக்டா தப்பாம வருது. தமிழ்நாடு பக்கம் போயிட்டு வாசிக்கலாம். அதிகாலையில வானத்துல பறக்கும் வண்ண பறவைகளுக்கு பசியோ பசி. கடைசியா அதுல ஒன்று ஒரு புழுவை இறையா சாப்பிடுச்சு. அது திகட்டாத ருசியா ருசி. இந்த மாதிரி படித்தா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வரும். இதை படித்ததுக்கு 59 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. லைவ் கிளாஸ் ஆப்னு ஒன்று இருக்குது சார். இந்த லைவ் கிளாஸ்க்குள்ளே போய்க்கணும் சார். அப்புறமா வந்துட்டு வியூ லைவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இதை அமுக்கணும்னா இது வந்து லைவ் கிளாஸ் வரும். அதை நாங்கள் வந்துட்டு அட்டென்ட் பண்ணுவோம். எஸ் சார். டியூஷனுக்கு பதிலாக லைவ் கிளாஸ்க்கே படிச்சுக்கலாம். வேறு என்ன வந்து உனக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன ஆப் யூஸ் ஆகுது? மேக்ஸுக்கு இந்த கேம் இருக்குது. அந்த கேம் விளையாண்டு ஒரு மேக்ஸ் கற்றுக்க முடியுதா? டேப்லெட் கொடுத்தா வந்து நல்லா படிப்பேன். இதில் ஃபஸ்ட்டு திக்கி திக்கி படிப்பேன். இப்போ அந்த ரீடிங் அலாங்கில் அதுவே வேர்ட்ஸ்லாம் சொல்லித்தருது. அதில் வேர்ட்ஸ் கற்றுக்கணும்.